வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். Asusனுடைய ROG Phone 3 இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மொபைல் ஃபோனில் நிறைய கேம்ஸ் விளையாட போறோம். கேம்ஸ்லாம் விளையாடுறப்போ கேமோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறது மட்டும் இல்லாமல் பேட்டரி எவ்வளவு தூரத்துக்கு குறையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஹீட் ஆகுதா, ஹீட் ஆகலையா, அப்படி ஹீட் ஆச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல த்ராட்டலிங் இருக்கா, எல்லா விவரங்களையும் இந்த பதில நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி புட்டு வச்சிருவோம். ஆல்ரைட், ஸோ இந்த Asus ROG Phone 3 பார்த்தீங்க அப்படின்னா 144 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளே இருக்கிற ஒரு மொபைல் ஃபோன். ஆனால் இந்த மொபைல் ஃபோனுக்குள்ள ஒரு ஹிடன் ட்ரிக் ஒன்று இருக்கு. அந்த ஹிடன் ட்ரிக்கை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா 160 Hz ரெஃப்ரெஷ் ரேட் நம்ம எனேபிள் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த ஹார்ட்வேர் 160 Hz வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அவங்களுடைய சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன்லாம் 160 Hz சப்போர்ட் பண்ணாததுனால 160 Hz ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அதை நம்ம எனேபிள் பண்ணி விட்டுறலாம். அதை எனேபிள் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம். ADBயில் இந்த ஒரு கோடை ரன் பண்ணி விடுங்க. இந்த கோடை ரன் பண்ணி விட்ட உடனே 160 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். இப்போது அது எனேபிள் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி காமிக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு, இருந்தாலும் திருப்பி காமிக்கிறேன். டிஸ்பிளேக்குள்ளே போய் ரெஃப்ரெஷ் ரேட்டில் பார்த்தோம் அப்படின்னா 160 வரை காமிக்குது பாருங்கள். இப்போ ஸோ ஆட்டோவில் இருக்குது 160, 144, 120 இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ 144 வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். 144க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கேம்ஸ் தான் இப்பயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 144 ஹெர்ட்ஸுக்கு என்னென்ன கேம்ஸில் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட்டை கம்பைல் பண்ணி கீழே என்னுடைய வெப்சைட்டில் ஒரு லிங்க் ஒன்று போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி அதிலிருந்து ஒரு சில கேம்ஸை நம்ம விளையாட போகிறோம். ஸோ யூஸ்வலாக நம்மளுடைய கேம்லாம் விளையாடுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் தான் இது. பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸையும் கிளியர் பண்ணி விட்டுருவோம். பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத நோட் பண்ணிங்கன்னா 92% இருக்குது பேட்டரி. ஸோ இனிஷியல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிடுவோம். பேக்கில் சைடில் பூசு, லெஃப்டில் பூசு, எல்லாம் பூசி பார்த்தோம் அப்படின்னா 33.9 மேக்ஸிமம். ஸோ நம்மளுடைய தெர்மாமீட்டரில் நீங்கள் மேக்ஸிமம் கீழே பார்க்கணும். மேலே இருக்கிற ரீடிங் பார்த்தீங்கன்னா கரண்ட் ரீடிங். ஸோ மேக்ஸிமம் ரீடிங் 33.9. ஆல்ரைட், ஸோ இப்போ வந்து நம்ம கேமிங் விளையாட ஆரம்பிக்க போகிறோம். பட் எல்லா கேமும் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஹை செட்டிங்ஸில் வச்சு ஹை பர்ஃபார்மன்ஸ் மோடில் நம்ம விளையாட போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம எக்ஸ் மோட் எனேபிள் பண்ணி விட்டுருவோம். எக்ஸ் மோட் எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ எல்லா கேம்ஸையும் நம்ம ஆர்மரி கிரேட்லேருந்து லான்ச் பண்ணுறோம். நிறைய கேம்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம மெயினாக விளையாட போகிறது PUBG மற்றும் கால் ஆஃப் டியூட்டி. இருந்தாலும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக ஒரு சில கேம்ஸ் நம்ம விளையாண்டு பார்த்துருவோம். பேக்மேன் அப்படிங்கிறத ஆரம்பிப்போம். இதில் ஏன் இந்த பேக்மேன் விளையாடுறோம் அப்படின்னா, இது 144 Hz சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேம்லாம் விளாண்டோம்னா நம்ம ROG Phone 2 நம்மளை பார்த்து ஒரு மாதிரியாக பார்க்கும். ஏன்னா இந்த மொபைலுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேம்லாம் நம்ம விளையாடலாம், பட் தப்பு கிடையாது. பட் இந்த மொபைல் ஃபோனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹை ரிசோர்ஸ் இன்டென்சிவ் கேம்ஸ் தான் நம்ம விளையாடி ஆகணும். ஸோ இருந்தாலும் இந்த 144 ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக, இவ்வளோத்துக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு காமிக்கிறதுக்காக ஒரு சில கேம்ஸ்லாம் நம்ம விளையாட வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி பிரேக் நெக் விளையாடுவோம் இப்போது. ஓகே, அடுத்தபடியாக இன்னொரு எல்கேஜி பிள்ளைங்க கேம் விளையாடுவோம். 1945 ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு எல்கேஜி பிள்ளைங்க கேம். ஓகே, ஸோ இனி நம்ம சீரியஸான கேம்ஸ்லாம் நம்ம விளையாட ஆரம்பிப்போம். ஆஸ்ஃபால்ட் 9 விளையாடுவோம். எல்லா கேமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் விளையாடுறேன். ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட்டில் வந்து நம்ம நிறைய நேரம் செலவு பண்ண வேண்டியது வந்து COD மற்றும் PUBG. ஸோ இந்த கேமை விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த AirTrigger எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம் ஜீனியோடைய பல ஃபீச்சர்ஸ் இதில் கிடைக்கும். ஸோ கால் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பிளாக் பண்ணுறதுலேருந்து உங்களுடைய ஸ்க்ரீன் பிரைட்னஸை லாக் பண்ணுற வரைக்கும் பல விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் என்ன, எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் இங்கேருந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்க்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வந்து AirTriggers எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இந்த கேமுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண உடனே AirTriggersஐ எங்கெல்லாம் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். இப்படி சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எந்தெந்த லொகேஷனில் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணால் இந்த கேமுடைய கண்ட்ரோல்ஸ் ஆக்டிவேட் ஆகுமோ, ஸோ அந்த லொகேஷனுக்கு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியது.
ஓகே, ஸோ இப்போது லைட்டாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் கேமோடைய பர்ஃபார்மன்ஸில் எந்த பாதிப்பும் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப ஸ்மூத்தான அனிமேஷனாக இருந்தது. ஆனால் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 38.6 மேக்ஸிமம். அன்கில்டு, லெஜண்ட்ஸ், FZ9 இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதிகமாக விரும்பி கேட்குறது பப்ஜி கேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பப்ஜி விளையாட போகிறோம். ஸோ ஒரு காமன் நேரம் சில கேம்ஸ்லாம் விளையாண்டு பார்த்துட்டோம். இப்போ இனிமேல் நம்ம விளையாட போகிறது எல்லாமே ரொம்ப சீரியஸான கேம்ஸ். அதுக்காக மூஞ்சி சீரியஸாக வச்சுக்காதீங்க, சந்தோஷமாக பாருங்கள். ஸோ இதுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ரியல் டைம் இன்ஃபோ எனேபிள் பண்ணி விட்டுருவோம். ஸோ கீழே வந்து நீங்கள் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் per செகண்ட் அப்படிங்கிறத எல்லா விவரங்களும் கீழே பார்த்துக்கலாம். 144 ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஸ்பிளே மோடில் இருக்கும். ஸோ பப்ஜி டிஃபால்ட் ஆஃப் கிராஃபிக்ஸ் மோடு பார்த்தீங்கன்னா HD ஹையில் இருக்குது. ஸோ இதிலேயே வச்சு விளையாடலாம், நம்ம எக்ஸ்ட்ரீம் எனேபிள் ஆகும். HD எக்ஸ்ட்ரீம் கூட எனேபிள் பண்ணிக்கலாம். HDR எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகுது. அல்ட்ரா HD கம்மிங் சூன்னு சொல்கிறாங்க. ஸோ HDR அல்ட்ரா வச்சு நம்ம HDR எக்ஸ்ட்ரீம் ஓகே மேக்ஸிமம் செட்டிங் வச்சு நம்ம விளையாடுவோம். இங்கே மேலே வந்து சப்போர்ட்டட் ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு காமிக்குது. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரேம் ரேட் 60 ஓடிக்கிட்டு இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது கேம் பிளே. ஓகே, கேமையும் முடிச்சாச்சு. சிக்கன் டின்னரும் சாப்பிட்டாச்சு. மொபைலினுடைய ஹீட் நல்லா கையில் ஃபீல் ஆகுது. 44.9 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் கேமோடைய பர்ஃபார்மன்ஸ்லையோ இல்லை கிராஃபிக்ஸோடைய தரத்துலையோ எந்த இடத்துலையும் ஒரு குறை கிடையாது. ஆல்ரைட், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நம்ம கேம் விளையாண்டுருக்கோம். ஸோ இன்னமும் தொடர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம COD கேமே நம்ம விளையாண்டுருவோம். ஸோ CODக்கான கேம் விளையாடுறதுக்கு முன்னாடியே அதோடைய ப்ரொஃபைலில் நம்ம செட் பண்ணிக்குவோம். ஸோ டிஸ்பிளே வந்து ரெஃப்ரெஷ் ரேட் ஆட்டோ கிடையாது. 144லேருந்து 160 வரைக்கும் போகுது. நம்ம 160 வச்சுக்குவோம். 160 சப்போர்ட் பண்ணாது, பட் இருந்தாலும் 160 வச்சுக்குவோம். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் மேக்ஸிமம், CPU மேக்ஸிமம், GPU மேக்ஸிமம் எல்லாமே ஹையில் வச்சுருக்கோம்.
கிராஃபிக்ஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஹையில் இருக்குது. ஃப்ரேம் ரேட் சப்போர்ட் வந்து மேக்ஸிமம் ஃப்ரேம் ரேட் சப்போர்ட்டில் இருந்தது. ஸோ இப்போது கிராஃபிக்ஸ் குவாலிட்டி இன்னும் வெரி ஹையில் வச்சு இன்னும் ஒரு கேம் விளையாடுவோம் நம்ம. ஆல்ரைட், ஸோ எல்லா கேமும் நம்ம விளாண்டுட்டோம். 1 மணி நேரத்துக்கு மேலேயே விளாண்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது கேமோடைய மொபைலோடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது. ஸோ ROG Phone 3 1 மணி நேரம் விளாண்டதுக்கப்புறம் ஹீட் ஆகுதா? ஹீட் ஆகுது, கண்டிப்பாக ஹீட் ஆக தான் செய்யுது. ஹீட் வந்து 41.4, நம்ம மேக்ஸிமம் பார்த்தது 44 வரைக்கும் பார்த்தோம். நம்ம ஃப்ரண்ட்லேயும் பார்த்துருவோம், மெஷர் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த கேம் விளையாடுறதுக்கப்புறம் 41.4 இருக்குது. பப்ஜிக்கு அப்புறம் நம்ம 44லாம் நம்ம பார்த்தோம் மேக்ஸிமம். பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் கேம் விளையாண்டதில், அதுவும் பப்ஜி மற்றும் COD ஹெவியாக விளையாண்டதில் 92%லேருந்து 73% டிக்ரீஸ் ஆகிருக்கு. கேமுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த விதத்துலையும் எந்த இடத்துலையும் ஒரு திக்கல் திணறல் இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. இந்த இடத்துல எனக்கு முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மொபைலில் கிடைக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கர் சிஸ்டம், இந்த டூயல் ஃப்ரண்ட் ஃபேசிங் ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பப்ஜியில் 2 பேர் பின்னாடி ஓடி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க எங்கே ஓடி வர்றாங்க, எங்கேருந்து நம்மளை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அவங்கள பார்க்காமே இந்த சவுண்டு மூலமாக நமக்கு நிர்ணயிச்சிடலாம். ஸோ அவ்வளோத்துக்கு ரொம்ப அக்யூரேட்டான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த மொபைல் ஃபோனில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். சவுண்டு மட்டும் கிடையாது, விஷுவல்ஸ், கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப தாறுமாறாக இருந்தது. ஸோ கேமிங் கிங் அப்படின்னு சொல்லணும்னா இந்த வருஷத்துடைய கேமிங் கிங் ஏசுஸ்னுடைய ROG Phone 3. இதை அடிக்கிறதுக்கு கிங் இன்னும் நெக்ஸ்ட் இயர் ROG தான் வரணும் போல. ஸோ அவ்வளவுக்கு ROG 2வும் சரி ROG 3யும் சரி கேமிங்க்கு தாறுமாறா பண்றாங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.